கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. நீ உன் தேவனிடத்திற்கு திரும்பு. ஆண்டவராகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப வேண்டும். எந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தரிடமாய் நாம் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதை கைக்கொள்ள வேண்டும்? தயவு, நியாயம். தயவு என்றால் இரக்கம், லவ், அன்பு இதையும் குறிக்கும். தயவு என்பதற்கு இரக்கம் என்றும், தயவு என்பதற்கு அன்பு என்பதையும் குறிக்கும். நியாயம் என்பது ஜஸ்டிஸ், நியாயம். அன்பு, நியாயம் இரண்டும் வேண்டும். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே அன்பும் வேண்டும், நியாயமும் வேண்டும். ஒரு மனிதன் படுகிற கஷ்டத்தை பார்த்து, அவன் படுகிற பிரயாசங்கள், இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். இது அவர்களிடம் அன்பு காட்டுவது. அதே நேரத்தில் நியாயத்தையும் கை கொள்ள வேண்டும். நியாயம் என்ன? அவன் ஒரு தவறு செய்தால் இது தவறு என்று சொல்ல வேண்டும். ஒருவன் சரியாக இருந்தால் இது நீதி நியாயத்தின்படி வாழ்கிறான், இவன் சரியானவன் என்று சொல்ல வேண்டும். நாம் அன்பு காட்ட வேண்டும். அதே நேரத்தில் நியாயத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நியாயத்தின் பக்கமாய் நிற்க வேண்டும். அன்பு தேவை, அதே நேரத்தில் நியாயம் தேவை. ஆண்டவர் இரண்டையும் விரும்புகிறார். இது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் உன் தேவனை பற்றி கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனுக்காய் காத்திரு என்ற அர்த்தம். ஆண்டவர் சமூகத்திலே அவருக்கு பிரியமாய் நடந்து தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு, அதாவது அன்பு காட்ட வேண்டும், நியாயத்தின் பக்கமாய் நிற்கும்போது தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.